என்ன நீ நடந்துச்சு? அந்த பொண்ணு இருக்குல்ல, ஏமா அந்த பொண்ணு வாயை திறந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காத. அது பிரச்சனை இல்ல அங்கிள். ஆ, அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா நிக்கிறா. அவங்க வீட்டுல சோழனை அடிக்கலாம் செஞ்சிருக்காங்க. டேய் சோழா, வலிக்குதாடா? அண்ணே கொன்றுவோம் உன்னை. அதெல்லாம் இல்லை. அனி நீங்க சொல்ல வந்த சொல்லுங்க நீ. இவரை அடிக்கும் போது கூட அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலையாம், அமைதியா இருந்திருக்கான். அவங்க வீட்டு ஆள் மேல அவ்வளோ பயமா. அவன் வாயை திறக்க மாட்டான்னு சோழன்ல. ஏமா ஒன்னு சொல்லு, இல்ல சீரி ஏதாவது ஒண்ணு பண்ணு. அவகிட்ட போய் சோழன் கெஞ்சிருக்காரு, ஆ? தயவு செஞ்சு ஒரு வார்த்தையாவது பேசுங்க, என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லுங்க, ப்ளீஸுங்க ப்ளீஸ் வாயை திறந்து பேசுங்க அப்படின்லாம் கெஞ்சிருக்காரு. நான் உங்க லவ்வர் இல்லைன்னு சொல்லுங்க, நம்ம 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன்னு சொல்லி கதறி இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லடா. அத நினைச்சா எனக்கு இப்ப கூட சிரிப்பா வருது. டேய் சிரிக்காதீங்கடா டேய். டேய் சிரிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. டேய் நான் சிரிக்கலடா. என்னால முடியலண்ணே. கரெக்டு தான். நான் கெஞ்சினது நினைச்சா எனக்கே சிரிப்பாக தான் வருது. டேய் குடுறா, நான் ஹெல்ப் பண்றேன். ஏய் எதுக்கு இப்போ நடிச்சிட்டு இருக்கிற? நடிக்கலாம் இல்லடா, தனியா பண்றீன்னு ஹெல்ப் பண்ண வந்தேன். நீ அதுக்கு வந்திருக்க மாட்டேடா. நான் துணி தான் துவைக்கிறனா இல்லை சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறேனான்னு பார்க்க வந்திருப்பேன். எதில் தானே நீங்கள் நம்பியிருக்கீங்க? இதில் நம்புறதுக்கு? டேய் நேற்று நடந்தது தப்பு தான்டா, அதை மறந்துடு. நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான், மன்னிச்சிடுறா. உன்னை மன்னிக்க கூட செஞ்சிருவேண்டா. ஆனால் நீங்கள் பேசுனதெல்லாம் மறக்கவே மாட்டேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீயும் இதே மாதிரி மாட்டுவ. அப்போ இதே குடும்பம் உன்னை விட்டு கொடுத்து யாரோ மாதிரி பேசும். அன்னைக்கு புரியுண்டா உனக்கு என் வலி. டேய் சோழா, தப்பு தான்டா. வேற ஏதாவது விஷயமா இருந்தால் கூட நாங்கள் நம்பியிருக்க மாட்டோம். பொண்ணு விஷயமா வேற போச்சா, அதான் கொஞ்சம் டவுட் ஆகிட்டோம். ஏண்டா மன்னிச்சுன்னு பெரிய இவனாட்ட பர்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு பிடிக்குமா இருக்காடா? டேய் நான் அந்த மீனிங்லலாம் சொல்லலடா, தயவு செஞ்சு ஏய் கையை விடுறா முதல்ல, கடுப்பாயிருவேன். என்னடா மறுபடியும் என்னடா சண்டை? சண்டைலாம் ஒன்றும் இல்லைண்ணே, சாரி சொல்லிட்டு இருந்தேன், சமாதானமாக மாட்டான்.